ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு புக்கோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன புக்னா தமிழுக்கு 6th-லேருந்து 12th வரை உள்ள ஒன்லைனர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட ரேட்டு எவ்வளோ ரூபான்னு பார்த்தீங்கன்னா 450 வருது. 6th-லேருந்து 12th வரை எல்லாமே கவர் ஆகுது மாதிரி இருக்குது. உங்களுக்கு வேணும்னா வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது வாங்கினா கிடைக்குமானா குரூப் 4க்கு கண்டிப்பாக கிடைக்கிது. டவுட்டு தான். பக்கத்தில் உள்ள சென்டர் யாருக்காவது பக்கத்தில் இருந்துச்சுன்னா அவங்க டேரெக்டாக போய் பார்த்து வாங்கிக்கோங்க. அந்த புக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அதனால் உங்களுக்கு இப்போ லாஸ்ட் டைம் ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ எதை பற்றி பார்க்கலான்னா இப்போ இந்த புக்கோட ஃபுல் ரிவ்யூ சொல்கிறேன். இப்போ இந்த புக்கு வேணும்னா 9566974903 இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க. டேரெக்டாக பக்கத்தில் சென்டர் இருக்கவங்க டேரெக்டாக போய் வாங்கிக்கோங்க. ஆன்லைனில் வேணுனாலும் வாங்கிக்கலாம். இதோட ரேட்டு 450 இது என்னென்னா ஒவ்வொரு இயலுக்கும் என்னென்ன ஒவ்வொரு இயலுக்கு டாபிக் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம அப்போ தான் ஏதாவது ஒரு இயல் இப்போ நாட்டுப்புற கைவினை கலைஞர்கள் படிக்க போகிறோன்னா 125 பக்கம் எடுத்து படித்தா போதும். அதனால் ஒவ்வொரு டாப்பிக்கும் கொடுத்துருக்கனால நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு டாபிக் நம்ம வேண்டான்னா அதை அவாய்ட் பண்ணிட்டோம் படிக்கலாம். இப்போ இன்பத்தமிழ் இதுக்கு கீழே நம்மள என்னென்னா சொல்லும் பொருளும் நம்ம சில ஒன்லைனர் புக்கில் அதை மிஸ் பண்ணிடுவாங்க. இவங்க அதையும் மிஸ் பண்ணக்கூடாது, நம்ம நல்லா ஹைலைட் பண்ணி படிக்கணும்னு சொல்லிட்டு பாக்ஸ் போட்டே கொடுத்துட்டாங்க. அது பிறகு பாட்டும் விடலை. சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பாட்டு லைன் கொடுக்க மாட்டாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அந்த பாட்டு லைனை பெரிய லெவலில் ஒரு லைன் தமிழே உயிரே வணக்கம் இதை எழுதியது யாருக்கு ஆசையானது அந்த மாதிரி கொடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி கொடுக்காம ஃபுல் பாட்டம் கொடுத்துருக்கனால நம்ம ஃபுல் பாட்டம் படிச்சிருவோம். அது பிறகு இந்த பாட்டு லைன் எல்லாம் கொடுத்து நீட்டாக கொடுத்துருக்காங்க. சொல்லும் பொருளும் அது பிறகு இதுலேயும் இந்த பாட்டு லைன் உண்டு, அந்த பாட்டு லைன் கொடுத்துருக்காங்க. அது பிறகு என்னென்னா வளர்தமிழுக்கு கீழே என்னென்ன கொஷின்லாம் வருது அப்படின்னு சொல்லி அப்புறம் கனவு பழித்தது. அது பிறகு நம்மளுக்கு என்னென்னா இந்த கலைச்சொல் அறிவம் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுவும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இதெல்லாம் பாக்ஸில் வேணுமோ பாக்ஸில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது என்னென்னா இது ஓல்டு புக்கில் உள்ளது, ஆனால் அது நம்மளுக்கு யூஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த புக்கில் கொண்டு கொடுத்துருக்காங்க. இது நியூ புக்கில் உள்ளதில்லை, இது ஓல்டு புக்கில் உள்ளது. ஓல்டு புக்கில் உள்ளதையும் இந்த பறவைகளை பற்றி உள்ளது இம்பார்ட்டன்ட், அதனால் அதையும் தூக்கி கொடுத்துருக்காங்க. இது மாதிரி புக்கில் உள்ள வினாவையும் தனியாக எடுத்து கொடுத்துருக்காங்க. இப்போ 6வது உள்ளது நம்ம என்னென்னா நிறைய படிச்சிருப்போம். லாஸ்ட் டைமில் ரிவிஷன் பண்ணதுக்கு டக்குன்னு கொஷினை பார்த்துட்டு போனால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். அதனால் லாஸ்ட் டைம் இப்போ அகாடமியில் போய் வாங்கினா கண்டிப்பாக யூஸாக இருக்கும். இல்லைனா குரூப் 2 எக்ஸாமுக்கு வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒன்லைனர் படிக்கிறதுலாம் நடக்காத காரியம். லாஸ்ட்டில் படித்தா தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். லாஸ்ட்டில் மீன்ஸ் இப்போ ஒரு 6th ஃபுல்லாக படிச்சுட்டேன், ஸ்கூல் புக்கை பார்த்து படிச்சுட்டு நோட்ஸ் எடுத்துருக்கேன், அப்புறம் வேணால் ஜஸ்ட்டு நம்மளுக்கு எப்படி டெஸ்ட்டு போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி மறைச்சி வச்சுட்டு கூட இப்போ நிலம் இதை அப்படின்னு சொல்லி கூட படிச்சுக்கலாம். அதனால் ஒன்லைனர் புக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஆனால் இது எல்லாமே தனியாக தான் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அப்போ இப்படி கையை வச்சு பொத்தி வச்சுட்டு கூட நம்ம லாஸ்ட் டைமில் நம்மளே கொஷின் கேட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இல்லாதவங்க எனக்கும் மேக்ஸிமம் இந்த மாதிரி குரூப் ஸ்டடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸில். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம சிங்கிளாகவே படிக்க நேரம் இந்த கையை இப்படி மறைச்சி வச்சுட்டு படிச்சுக்கலாம். அதுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். எல்லாத்துல உள்ளது மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க. நான் இது என்னென்னா நான் படிக்கலை, இன்றைக்கி தான் எனக்கு கையில் வந்துச்சு. நான் படிக்க நேரம் நான் எப்படி படிக்கிறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தனியாக வீடியோ போடுறேன். குரூப் 4க்கு போட முடியுமான்னு தெரில, ஏன்னா 4 நாள் தான் இருக்குது. குரூப் 2க்கு கண்டிப்பாக அதை பற்றி போடுறேன். அடுத்த எக்ஸாமுக்கு படிக்க முடிச்சு இந்த புக்கை எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏற்கனவே ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு இந்த புக்கை எடுங்க. இப்போ லாஸ்ட்டாக நான் எதுவுமே படிக்கலை, 4 நாளில் குரூப் 4க்கு படிக்க போகிறேன்னா இதில் உள்ளதையாவது கொஞ்சம் லைட்டாக பார்த்துட்டு போங்க. அப்படி மேக்ஸிமம் நிறைய பேர் இருக்க மாட்டீங்க, படிக்கவே இல்லை அப்படிங்கிறவங்க தான் அந்த மாதிரி இருப்பாங்க. நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. விருப்பம் இருந்தால் வாங்கி படிச்சுக்கோங்க. நான் ஸ்கூல் புக்கிலே படிச்சுட்டேன், எனக்கு எல்லாமே ஸ்கூல் புக்கில் தெரியும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த புக்கு தேவையில்லை. மற்றபடி எனக்கு கொஞ்சம் ரிவைஸ் பண்ணதுக்கு நல்லாயிருக்கும் அந்த மாதிரியான வாங்கிக்கோங்க. எனக்கு இந்த லாஸ்ட் டைம் ரிவைஸ் பண்ணதுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் நாளைக்கு சோசியல் படிச்சுட்டு நாளை கழிச்சு இந்த புக்கை தான் எடுத்து படிக்கலான்னு நினச்சிருக்கேன். சப்போஸ் நான் படிக்க முடியல, என்னால் வீடியோ போட டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன், நீங்களும் பார்த்து படிச்சுக்கோங்க. எல்லாமே நல்லா நீட்டாக கொடுத்துருக்காங்க. நான் இதில் ஏதாவது மிஸ் ஆயிடுச்சுன்னா மேக்ஸிமம் எந்த புக்குனாலுமே மிஸ் ஆகக்கூடிய பாயிண்ட் எழுதி வைப்பேன். நான் அப்படி இந்த புக்கை படிக்க நேரம் உங்களுக்கே தெரியும் நான் இதில் ஏதாவது பாயிண்ட் மிஸ் ஆகிருக்கா இல்லையான்னு சொல்லி. கண்டிப்பாக நான் திரும்ப படிக்க முடிச்சுன்னா நிறைய வீடியோஸ் இந்த புக்கை வச்சு போடுவேன், பார்த்துக்கோங்க. இன்றைக்கி 2 புக்கோட ரிவ்யூ பார்த்துருப்போம். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இலக்கணம் புக்குக்கும் ரிவ்யூ போட்டிருப்பேன், அதை பார்த்துக்கோங்க. பிடிச்சிருந்தா வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. குரூப் 2க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.